வணக்கம். ஆன்மீக செய்திகள். கேரள மாநிலம் அச்சன் கோவிலில் உள்ள ஐயப்பனுக்கு மண்டல பூஜையன்று திருவாபரணம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக அச்சன் கோவில் மண்டல மகோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. 10 நாட்கள் நடக்கும் விழாவிற்காக சுவாமியின் திருவாபரணம் கடந்த 35 ஆண்டுகளாக தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு பக்தர்கள் தரிசனத்திற்காக கொண்டுவரப்படுகிறது. இந்த ஆண்டு 36வது ஆண்டை முன்னிட்டு தமிழக பொறுப்பாளரும் திருவாபரணம் கோஷ யாத்திரை பொறுப்பு அதிகாரியுமான தென்காசி ஹரிஹரன் குருசாமி தலைமையில் புனலூரில் இருந்து சிறப்பு அலங்கார வாகனத்தில் இன்று காலை புறப்பட்டது. இதில் சுவாமியின் திருமுகம், மார்பு, கைகள், கால்கள், பெரிய கிரீடம் உள்ளிட்ட தங்கத்தால் ஆன திருவாபரணம் இடம்பெற்றுள்ளது. ஐயப்பனே தன் உடைவாளாக வைத்திருந்ததாக கூறப்படும் காந்தமலை மாய தங்கவாளும் திருவாபரணம் பெட்டியில் அடங்கும். புனலூர் கருவூலத்திலிருந்து இன்று காலை எடுத்து வரப்பட்ட திருவாபரணம் பெட்டி புனலூர் கிருஷ்ணன் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஐயப்பா சரண கோஷம் முழங்க தென்காசிக்கு புறப்பட்டது. யானை முன் செல்ல பஞ்சவாத்தியங்கள் முழங்க கேரள போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமாக புனலூரில் நகர்வலமாக திருவாபரணம் கோஷ யாத்திரை திருக்குடை ஊர்வலத்துடன் மேளதாளம் முழங்க திருவாபரணம் பெட்டியை வழி அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து தென்மலை, ஆரியங்காவு உட்பட அனைத்து ஊர்களிலும் ஊர் மக்கள் சார்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இன்று 12:30 மணியளவில் தமிழக எல்லையான கோட்டை வாசல் பகுதிக்குள் திருவாபரணம் வந்தது. அங்கிருந்து தமிழக போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் செங்கோட்டை வழியாக தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு வந்தடையும். அங்கு திரளான பக்தர்கள் வரவேற்று தரிசனம் செய்வார்கள். திருவாபரணம் தென்காசி வருவதை முன்னிட்டு கேரளா மற்றும் தமிழக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு நேற்று தாயுமான சுவாமி சன்னதி முன்பு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்டிருந்த சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சங்கல்பம், சகஸ்ரநாம பூஜையை தொடர்ந்து 1008 சங்காபிஷேகம் மற்றும் யாக பூஜைகள் நிறைவு பெற்றன. பூஜிக்கப்பட்ட புனித நீரால் தாயுமானவர் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மௌனமடம் கட்டளை தருமபுரம் மாசிலாமணி தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்றார். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
தேனி ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகர் கோவிலில் சோமவார சங்காபிஷேகத்தை முன்னிட்டு சோமாஸ்கந்தருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சோமாஸ்கந்தருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல வகை அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. 1008 சங்குகளால் சங்காபிஷேகம் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் ஆராதனை விழா மதுரை SS காலனி பழைய போஸ்ட் ஆபீஸ் ரோட் பிராமண கல்யாண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு அபிஷேகம், மகன்யாசம், ஹோமம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் ஸ்ரீ சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையில் வேத விற்பனர்கள் சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ மகா பெரியவர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பாரதி பங்கேற்றார். ஐஸ்வர்யம் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் டாக்டர் பாலகுருசாமி, வீணை வித்வான் மகேஸ்வரி வெங்கட்ராமன், தமிழ்நாடு பிராமண சமாஜம் மதுரை மாவட்ட தலைவர் ரவி, மதுரை வைதிக சமாஜம் வெங்கட்ராம சர்மா என்ற சேது வாத்தியார், மதுரை வைதிக சமாஜம் ஸ்ரீ தர்மராஜ சர்மா என்ற பிரகாஷ் வாத்தியார், ஆன்மீக சேவகர் கண்ணன் ஆகியோருக்கு ஸ்ரீ மகா பெரியவர் விருதுகளை பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் வழங்கி வாழ்த்தி பேசினார். தொடர்ந்து ஸ்ரீ ஆயக்குடி குமார் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பெரிய கோவிலில் சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
பக்தர்கள் அரஹர மகாதேவா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கோயில் வாசல் முன்பாக நின்று பெருமாள் பாடல்களை ஆடி பாடியும் பெண்கள் கும்மியடித்தும் வழிபட்டனர். 4 வீதிகளிலும் பஜனை பாடி சென்றனர். மார்கழி மாதத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாவான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு வருகின்ற 30ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது.